ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு மீம் காயினை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது 2 மீம் காயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் காயின், இந்த 3 காயினை இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்பர் ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பை எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்குறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா சீம்ஸ் அப்படிங்கிற ஒரு மீம் காயின். அதாவது சொலானா ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மீம் காயின்னா அது சீம்ஸ் காயின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோ தள்ளி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா டாலர் மதிப்பில் 0.0052 அந்த ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஹையில் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.01 அந்த அளவுக்கு வந்திருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து அந்த ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ் எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 11 மடங்கு கீழே இருக்குது. அதாவது இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு 11 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். இந்த சீம்ஸ் காயின் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஃபியூச்சரில், அதாவது 2024 2025க்கு அப்புறமா கூட மேலே போகலாம். அதாவது எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.5 அந்த ரேஞ்சுக்கு கூட வரலாம். அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. சப்ளைன் பார்த்தீங்கன்னா 2.25 பில்லியன் அளவுக்கு இருக்குது. அதாவது நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா 275 கோடி சீம்ஸ் காயின் வந்து இப்போதைக்கு நம்ம சப்ளையில் இருக்குது. ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $1 கூட மேலே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறதுனால ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து போகலாம். அதே மாதிரி இப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் முன்னாடியே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. பாங்குக்கு அடுத்ததாக இந்த சீம்ஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து போகலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை விட ஒரு சூப்பரான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணிகிட்டே வர்றாங்க. அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா மயோரோ. இதுவும் சொலானா ப்ராஜெக்ட்டில் உண்டான ஒரு காயின் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து போகலாம். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு 10 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த மயோரோ காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட கண்டிப்பாக 2024 2025க்கு அப்புறமா மேலே போகலாம். அதாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா $1 கூட மேலே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பில்லியன் வரைக்கும் தான் இருக்குது. மொத்த சப்ளையே 1 பில்லியன் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் $1 அப்படிங்கிறது எட்டலாம். இந்த டைமில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, அதாவது $1 எட்டினால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 50 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதாவது இப்போ $0.02 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மைரோ காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வராங்க. அதனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் $1 அப்படிங்கிறது எட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போ டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக மாறிக்கிட்டே வருது. அதே மாதிரி சொலானா ப்ராஜெக்ட்டில் இன்னமும் ஒரு சில காயின்லாம் இருக்குது. இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த சொலானா ப்ராஜெக்ட்டை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு கேமிங் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா இன்ஜின், அதாவது ENJ. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.40 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 10 மடங்கு மேலே போயிருக்குது. அதாவது $4 மேலே நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு கீழே இருக்கிறதுனால இந்த புல் ரனில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 10 மடங்கு அப்படிங்கிறது இன்னமும் மேலே போகலாம். இந்த இன்ஜின் காயினுக்கு எவ்வளவு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பில்லியன் வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு $4 மேலே நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்கு பார்த்தீங்களா. அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இந்த புல் ரனில் ஒரு $10 கூட மேலே போகலாம். அதாவது இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா 20 மடங்குக்கு மேலே வந்து லாபம் தரக்கூடிய ஒரு காயினாக கூட இந்த இன்ஜின் காயின் வந்து இருக்குது. அதாவது ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் போடுறீங்க, $50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் முதலீடு போட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இன்ஜின் காயின் மேலே நீங்கள் அதிக முதலீடு போட்டு வைக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் வாங்கி தாராளமாக ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இன்னமும் எந்த அளவுக்கு கம்மியாகலாம்னா $0.1 கூட வரலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு $50,000 1 லட்ச ரூபா நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கம்மியாகும். அதே மாதிரி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயினோட பிரைஸ் ஒரு $10 மேலே கூட போகலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு காயினாக கூட இந்த இன்ஜின் காயின் வந்து இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 மடங்குக்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஜின் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலட்டுக்கு ட்ரான் காயினை வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நடவடிக்கையில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.